என்னப்பா என்னவ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா, படுப்பா. தாத்தா, ஏதோ சத்தம் கேக்குதுல, ஒருவேளை திருடங்க வராங்களோ? திருட வர்றவன் ஒண்ணு சத்தம் போட்டா வருவான், சத்தம் இல்லாம வருவான். பாடுறா. ஓஹோ,
தெரியாம சொல்லிட்டேன், என்ன தூங்க விடுறா படுறா. என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. கதா கதா தாத்தா என்ன விட்டுறா. யோ கணக்கு கோணாப்பட்டு ஆனாருனா 10,000 ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு. அத வட்டியில வர வச்சுக்கா. கேளுங்க அப்பா, இதுல ஒரு 2000 ரூபாய் எடுத்துக்கிறேன்ப்பா. எதுக்குடா? அது தொழில் ரகசியம். என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீல்ல, நான் சம்பாரிச்சு காட்டுறேன் பாரு. அப்பாதான் அப்பாதான். என்னத்த காட்ட போறானோ? ராமசாமி, ஐயா வணக்கையா. வணக்கம். என்ன இவ்வளவு தூரம்? உட்காருங்க உட்காருங்க. நீ உட்காரு. ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க ஐயா. கோவில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு நல்லா நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு. இந்த நிலத்து பத்திரத்தை எல்லாம் அடமானமா வச்சுட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா தேவலாம். அவன் 5க்கும் 10க்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான். நீங்க கோயில் குளம்னு இப்படி அள்ளி விடுறது. ராமசாமி, எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, மிச்சம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கோவில் கட்டுற கொடுப்பனை கிடைக்கிறது இல்லையே. ஆண்டவன் கொடுத்தத அவனுக்கே திருப்பி கொடுக்கறதுல என்னப்பா தப்பு? இந்த அதுவும் நியாயம்தான். யாரோ தோரம் பருப்பு வறுத்து துவைய செஞ்சிருக்காங்க. நெய் மீன் கருவாடு வாசனை ஊரை தாண்டி வந்துட்டு இருக்கு. ஊருக்குள்ளையாவே இருக்க போறா. அவ பொழப்பு தேடில போயிருப்பாளுக. கண்ணம்மாள மறந்துட்டியே. அவ வீட்டுல இருந்தா புகை வருது. ஆத்தாடி மலைச்சாமியா? மெதுவா சாப்பிட்டு வா. ஒரு முக்கியமான சங்கதி பேசணும். வா. ஊருக்குள்ள நீ வந்தா போலீஸ்ல உன்னை புடிச்சு கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காயா பாண்டியம்மா. நீ சீக்கிரமா தப்பிச்சு போயிடியா. தெரியும், நீ செஞ்ச காரியத்துக்கு முன்வாச வழியா எப்படி வர முடியும்? மரியாதையா போலீஸ்ல சரண் அடைஞ்சிரு.
இவ்வளவு தூரம் உனக்கு பயந்து ஓடி வந்தேன்னு பாக்குறியா? என்ன பிடிச்சு கொடுக்கறதுக்கு நீ யார்? என்ன அது தலையில? கோயில் சவால வாங்கிட்டு தாத்தா. ஏய், அது இருக்கட்டும். என்ன கட்டு? வர வழியில யாரோ ஒரு அம்மா ஒருத்தன் கத்தியால குத்த வந்தான். அவனை 2 தட்டு தட்டி ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரேன். அதான் கட்டு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. பாண்டியம்மாவா? ஆமாங்கய்யா. இப்ப நீ வந்திருக்கிறது ராசையாவை கூட்டிட்டு போறதுக்கா? மன்னனோட மகுடத்துல இருந்தாதான் அந்த மாணிக்கத்துக்கே மரியாதை. என் புள்ள உங்ககிட்டே இருக்கட்டும் ஐயா. பெத்த தாய்னு கூட தெரியாம இன்னைக்கு என் புள்ளைய உசுர காப்பாத்திருக்க ஐயா. இன்னைக்கு ராசையா சொன்னது நீதான தாயி? ஆமாங்கய்யா. திருடனுக்கு பிறந்த என் புள்ள இப்ப திருடனையே புடிச்சு கொடுக்குதுன்னு அந்த ஆசைப்பட்டி முழுக்க சொல்லணும் ஐயா. ஒரே ஒரு தடவை அவனை அனுப்பி வைங்க ஐயா. என்ன தாத்தா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கோயில் பக்கம் வர நீங்க? உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் நானே பேசி முடிச்சிட்டேன். வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தாத்தா, நீ உன் பெத்தவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் வந்துருச்சுப்பா. உன்னை பாக்குறதுக்காக உங்க அம்மா வந்திருந்தாங்க. அப்படி கூட உலகத்துல யாராவது இருக்காங்களா? நேத்து யாரோ ஒரு அம்மாவுடைய உயிரை காப்பாத்தினேன்னு சொன்னியே, அதான் ஒரு ரத்தத்தை கண்டு துடிச்சவன். அவ யாரோ ஒரு அம்மா இல்ல, அவதான் உன்னை பெத்தவன். நீதான் அவ பிள்ளைன்னு அந்த ஊரெல்லாம் சொல்லி பெருமைப்படணும்னு ஆசையோட போயிருக்க. போய் பாரு. பார்த்துட்டு
வந்திருப்பா. கூப்பிடாத அப்படி. எந்த உரிமையில என் பேரை சொல்லி கூப்பிடுற? உன் மடியில போட்டு பாராட்டி சீராட்டி நிலா காட்டி சோறு ஊட்டிய அந்த உரிமையில கூப்பிடுறியா? உன்னால சொல்ல முடியாது. நீதான் பெத்த புள்ளிய பாரமா நினைச்சு தூக்கி கொடுத்துட்டிய. 4 பசங்களோட விளையாட போனா ஐயோ பாவம் அநாதன் சொல்லிதான் விளையாட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு விளையாட்டு பிடிக்காம போச்சு. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அநாதன் சொன்னார். எனக்கு படிப்பு பிடிக்காம போச்சு. இப்படி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன்னையும் பிடிக்காம போச்சு. எனக்கு அம்மா இல்ல. அம்மாவா இருந்திருந்தா கூப்பிட்டா கேட்கிற தூரத்துல இருந்துகிட்டு என்ன இவ்வளவு காலம் பார்க்காம இருந்திருப்பியா? நான் தப்பு பண்ணல ராசையா, நான் தப்பு பண்ணல. இந்த புள்ள வேணான்னு நினைச்சு நான் தூக்கி எறியல. மனசுல ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்ததுனால எனக்கு வருஷம் போனதே தெரியல. நான் நினைச்ச மாதிரி அந்த மகாராஜா உன்னை ஆளாக்கிட்டேன் ராசையா. பெத்த கடனுக்கு நீ என்ன காப்பாத்துற மாதிரி உன்னை வளர்த்து ஆளாக்குன கடனுக்கு தாத்தாவோட பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்துறிய. அது போதும் எனக்கு. பாண்டியம்மாவை புள்ளியோட வரான். நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது நீங்க அவனை திருவிழா நடக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுங்க. என்ன பாண்டியம்மா, புள்ளைய ஒளிச்சு வளர்த்தா ஊருக்கு தெரியாம போயிடுமா? தாலி கருப்பன் சக்தி உள்ள சாமி. அவன் மண்ணுல பிறந்த எவனையுமே பச்சை குத்தாம விட்டு வைக்க மாட்டான். என் பிள்ளைக்கு பச்சை குத்த இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாது. அதையும் பார்த்துடுவோம். உன் மவனுக்கு பச்சை குத்தாம இந்த உசுறு போகாது. உங்க பேத்தி எப்படி இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. சரி, உங்க பொண்டாட்டி எப்படி ஏய், இருக்கா? இருப்பா. அது நம்ம அனிதாலடா. உள்ள போய் தடுங்க. என்ன மறைக்குது? என்ன முறைக்கிற? அட மறுபடியும் மறைக்கிற? ஆமா, எந்த ஊரு? Nonsense. ஓ, அந்த ஊரா? தாத்தா, அடி ஆத்தா. அவங்க தாத்தா தாத்தா, நம்ம தாத்தா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன். பையனும் நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. என்னம்மா கால் அடிபட்டுச்சா? தூக்கிட்டு வாங்கடா. சத்தனத்தை போட தாத்தா பாக்குறேன். வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க தாத்தாவுக்கு பின்னாடி ராணி மாதிரி ஆள போறது நீதாம்மா. ஆள் இல்லாத காட்டுல மாடு மேய்ஞ்சது மாதிரி தாத்தாவுக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. உங்க தாத்தாவும் அவனைத்தான் நம்புறாரு. நீ என்ன சொல்ற? இந்த ராசைய பையன் இருக்கானே,
கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி. அவன் என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவனை பார்த்தா வேலைக்கார மாதிரியா இருக்கான். இவ்வளவு பெரிய மனுஷன் தரையில படுத்துக்கிறாரு, இவன் மெத்தையில படுத்துக்கிறான். அவரு சாப்பிடறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிடுறான். போற போக்க பார்த்தா சோத்த மட்டும் இல்ல, சொத்தையும் சேர்த்து தின்னுடுவான் போல இருக்கு. நீ எச்ச பண்ணத தாத்தா சாப்பிடணுமா? அனிதா, என்னம்மா இதெல்லாம்? எந்த ரூபத்துல எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் அவன் சாப்பிட்டு பார்த்து எனக்கு சாப்பாடு போடுறான். எந்திரடா எந்திரடா எந்திரடா. பராசக்தி. தாத்தா ஐயா 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 நான் இல்லையா, என்னை மறுத்துருங்க ஐயா. இனிமேல் சத்தியமா அந்த இடத்துல படுக்க மாட்டேயா, படுக்கவே மாட்டேன். ராசைய தூங்கிட்டு இருக்கல, வெடி கட்ட. அங்க அப்படி இல்ல, அப்படி கட்டிக்கிறியா? என்னம்மா என்ன இது? தாத்தா யாரு அவன்? ஏமா நம்ம கிளி. அவன் யாரு? நம்ம ராசையா. நம்ம சொந்தக்காரன் வெளியில படுத்திருக்கான், ஒரு வேலைக்கார பையன் உங்க கட்டில படுத்திருக்கான். என்னம்மா அது? கட்டில படுத்தா என்ன? யார் யாரு எங்க வைக்கணுமோ அங்க வைங்க தாத்தா. மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? இவன் மட்டும் என்ன ஸ்பெஷலா? டேய் எந்திரடா எந்திரடா. அனிதா, அனிதா, ஏமா அப்படி பண்ற? என்னம்மா இதெல்லாம்? சொன்ன கேளுமா. நீங்க சும்மா இருக்கு தாத்தா. அவன் உங்ககிட்ட நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்துறான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொத்தை எல்லாம் திருடிட்டு இவன் சத்தியமா ஓடத்தான் போறான். ஓட போறது என்னம்மா நீ என்ன பாக்குற? என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஓட போறது நீதான். கடைசி வரைக்கும் தாத்தா கூட இருக்குது நான். அப்படியே போய் காளியம்மங்கள்ல படுத்துடலாம். அனிதா, என்னம்மா இது? தூங்குறவங்களை தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற? எப்ப சீக்கிரமா கோயில் வேலையை முடிச்சுட்டாங்கப்பா. சார் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், உன நம்பவே முடியலையா? இது என்ன கோயில் நகையா சார்? என் பொண்டாடி வீட்டுல போட்டாங்க சார். இங்க பாரு, நல்ல நாள் வருது, அதுக்குள்ள கோயில் வேலை முடிச்சிடலாம். பள்ளத்துல சும்மா இருக்க மாட்டேன். வர 23ஆம் தேதி நல்ல நாளா, முடிச்சு கொடுத்துருவீங்கல்ல? 23ஆம் தேதி நல்ல நாளா, முடிச்சு கொடுத்துட முடியும்ல? இன்ஜினியர் சொன்னா முடிச்சிடலாம். என்ன முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? ஐயா, மீதி செலவுக்கு பணம் வரும். கும்பாபிஷேகத்துக்கு தேதி குறிச்சாச்சு. இந்த தடவை கொஞ்சம் அதிகமா பணம் தேவைப்படுது. ஓஹோ. இந்த நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்குறது ராசையாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால இத கொண்டு வந்திருக்கேன். மங்களாபுரம் வைர மாலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஆனா இன்னைக்கு தான் முத என் கண்ணால பாக்குறேன். இதோட மதிப்புக்கு என்னால பணம் கொடுக்க முடியாதுங்களே. அவ்வளவுலாம் வேண்டாப்பா, ஏன் தேவைக்கு கொடுத்தா போறோம். இந்த வாங்கி. பரம்பரை சொத்தாச்சுங்களா? வாங்கறதுக்கே கை கூசுது. கடவுள் காரியம் தானப்பா, பரவாயில்ல வாங்கிக்க. பெரியவங்க சொல்றீங்க. இது என் வீட்டுல இருந்தா எனக்கும் பெருமைதான். கிளி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க, ரூம்ல உட்கார வச்சிட்டு. ஏறம்பளையா? இல்ல ஓரம்பல. அம்மா, சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா. என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரே தலைகையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. ஏமா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரம் வந்தது வராம சீப்பி மேல மோதுறிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இல்ல நீ ஒரு பொம்பளையா? Who do you think we are? We are Anita's friends. Go and call Anita man. How dare you talk to us in this way? Stupid, idiot, nonsense, Indian fellow, fool, country brute. Get up. Isn't he looking like a wood on the blood? What do you think? Hey, who's this cat here? God knows, yeah. Maybe he's another. A B C D
E F G H I J K L M N O P Q R S T U V X Y Z. ராசையா எப்படிப்பா அப்படி எல்லாம் அதுக்கு இல்ல ராசையா அவனுக்கு கிடைக்காதடா டார்க்கல்ல அழக்கூடாதா நண்பா நண்பா போல வந்துட்டப்பா யாரு என்னடா பண்றீங்க உள்ள போங்கடா எப்படி இருக்க இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கியா நைஸ்யா அப்படியா அது சரி யாருடைய அவன் சர்வெண்ட் சர்வெண்ட்னா என்னடா நீ இப்ப பேசிக்கிட்டு இல்ல பேச்சு அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா தாத்தா என்னப்பா அது? ராசையா சர்வன் காத்தாயி கருப்பாயி மூக்காயி ஐயா புள்ள கரகு ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன் ஐயோ வெக்கமா இருக்கா ராசையா சர்வன்டா ராசையா சர்வெண்டா தாத்தா தாத்தா என்ன தாத்தா நடந்துச்சு நான் ஒரு சத்தம் கேட்டு அங்க போனா கதவை திறந்தனா உள்ள பேய் அத பார்த்து நான் பயந்துட்டேன். அதான் ஜுரம் நடுக்கும். பழிக்கு பழி. சரி
பல்திக்கு தந்தி தினத்தந்தி போது கிட்டார் தந்தி மீட்டா பல்திக்கு பந்தி உட்கார் தம்பி முந்தி மிட்டாய் புந்தி காட்டட்டா பல்திக்கு தந்தி தினத்தந்தி போது கிட்டார் தந்தி மீட்டா பல்திக்கு பந்தி உட்கார் தம்பி முந்தி மிட்டாய் புந்தி காட்டட்டா பட்டிக்கால் பாட்டுக்கு பாட்டெடுக்கும் விட்டுப்பார் வீட்டுக்குள்ளே முட்டிப்பார் முட்டிக்கு முட்டி போகும் எட்டிப்போ காட்டுக்குள்ளே அங்கே குப்பை கூளங்கள்லாம் தப்பு தாளம் குப்பலாரி வெற்றி வாரி கொட்ட வேணும் பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட்டு தான் கேட்டுக்கோ காற்றில் வாங்கி நீ போட்டுக்கோ ஆசையா எங்க போயிட்டாங்க? நான் கூட்டிட்டு வரேன் தாத்தா. கொஞ்சம் சும்மா இருடா. டேய் வைக்க விடுறா. இந்த விடுறா. டேய் ஏன்டா ஏன்டா வந்துட்டா கேக்குறது? டேய் நெருப்பு எங்கடா? ஏன்டா அப்படி என்ன கொல்றீங்க? ஐயா 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 நான் போய் தாத்தாவை கூட்டி வந்துடுறேன். நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஒன்னும் குழப்ப வேண்டாம். ஆக வேண்டிய காரியத்தை பாரு. இல்ல நான் போய் ஐயா கிட்ட சொல்லி நான் ராசியாவை கூட்டிட்டு போறேன். 2 நாள்ல அனுப்பி வைக்கிறேன். வேற ஒண்ணும் சொல்லி குழப்பாத. வா பாப்பா. தாத்தா டேய்
எங்கடா போயிட்டா ராசியா? ராசியா அவங்க அம்மா கூட போயிருக்கான். வாங்க நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பாப்போம். வாங்க தாத்தா, வாங்க 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 வாங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா? சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. இருப்பா, கொஞ்சம் இருப்பா. இல்ல, இதை அவங்கிட்ட கொடுத்துரு. ராசியாவை பார்க்காம என்னால இருக்க முடியல. அனிதா செஞ்ச காரியத்தை நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அவனை எப்படியாவது கூட்டிட்டு வந்திருப்பா. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் நில்லு. என்னது? யாரு கொண்டு போற? ராசியாவுக்கு. என்ன அவமானப்படுத்துற ராஸ்க்கு ஒழிச்சுட்டான்னு நினைச்சேன். நீங்க இன்னும் உரிமை கொண்டாடுறீங்க. யார் அவன்? இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்து நம்ம சொத்தை எல்லாம் அழிச்சு தின்னவன். அவனுக்காக இந்த வீட்டுல இருந்து ஒரு துருப்பு கூட கொண்டு போக விட மாட்டேன். ஒரு வேலைக்காரனால என்ன அடிச்சிட்டீங்களா? பயமுடு. நீ அவனுக்கு எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சிருக்க. அது அவனும் பொறுத்துக்கிட்டான், நானும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு அவன் உயிருக்கே உலக நினைச்ச பாரு, அதை இப்ப நினைச்சா கூட என் நெஞ்சு பதறுது. நீ நினைக்கிற மாதிரி அவன் வேலைக்காரன் இல்ல, என் எஜமா, என் உசுரு. முதல்ல அவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. மூணு அம்மாவாசியா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா எப்படி? கண்ணக்கோல் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் தெரியல. யாராவது ஒரு வழி சொல்லுங்க. சரியான இடத்தை நான் சொல்றேன். மங்களாபுரம் ஜமீன், ரத்னவேலு வீடு. அந்த ஜமீன் வைரமாலை அடிச்சுட்டு வந்துட்டா இந்த ஊரே உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா அந்த வீட்டுல கண்ணக்கோல் வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நம்மால முடியாது. என்னால முடியும், நான் போடுறேன். ஆமா சாமி. அப்புறம் என்னடா, அமாவாசை அன்னைக்கு தாலி கருப்பனுக்கு படையல் போட்டுற வேண்டியதுதான். புறப்படுங்க. இல்லையா? ஏயா உன் புத்தி மறுபடியும் கெட்டு போச்சு? நான் சொல்றது கேளியா? உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து நீ சொன்னதை கேட்டுதான் துண்டு பிடிக்க கஷ்டப்படுறேன். அந்த மங்களாபுரம் ஜமீன்ல கண்ணக்கோல் வைக்கத்தான் போறேன். என் கஷ்டம் தீரத்தான் போகுது. அந்த மங்களாபுரம் ஜமீன் இல்லன்னு கையேந்துனா மடியில கட்டி கொடுக்கிற பரம்பரையா? வேணாம் ஐயா, அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. என்னடி பெரிய பாவம்? உழுற மண்ணுல பிறந்தா உழுலாம், தழுற மண்ணுல பிறந்தா வெளுக்கலாம். நான் திருடுற மண்ணுல பிறந்திருக்கேன், திருடித்தான் ஆகணும். கொஞ்சம் தாமதம் ஆனாலும் உங்க பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்குங்க ஐயா. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அவனோட செயல். அப்பா, வாசல்ல ஒரு பொம்பளை வந்திருக்கு. என்ன வேணும்னு கேட்டேன். உங்ககிட்ட தான் பேசுறேன்னு பிடிவாதமா நிக்குதுப்பா. யாருமா நீ? ஏன் இருட்டுல நிக்கிற? உங்களுக்கு ஒரு துப்பு கொடுக்க வந்திருக்கேன் ஐயா. என்ன துப்பு? வர அமாவாசை அன்னைக்கு உங்க வீட்டுல கண்ணக்கோள் வைக்க போறாங்க. கண்ணு முழிச்சிருந்தா திருட்டு நடக்காம தடுத்துடலாம். நம்ம நில்லு. பதினெட்டாம் படி தாலி கருப்பா, உன் பிள்ளைங்க அவங்க குலத்தொழிலுக்கு புறப்படுறாங்க. வேட்டை முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் நீதான் அவங்களுக்கு பக்க துணையா இருக்கணும். பார்த்தல ஓ மாட்டேன், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். மாட்டியா? ஏதோ தப்பா தோணுது. நீ இன்னைக்கு போக வேண்டாம், அடுத்த அமாவாசைக்கு போ. இல்ல சாமி, இங்க வந்ததுதான், போறதுதான். நான் வரேன் சாமி. ஏய், நீ உண்மையிலேயே பத்தினியா இருந்தனா என் தலை திரும்புற வரைக்கும் இந்த ஊரை தாண்டக்கூடாது.
ஐயா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், சின்னம்மாவை காணையா. ஐயா, உங்க மக மேல தெரு பட்டாளத்துக்காரோட சாயந்தரம் ரயில் ஏறி போனதை ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துதான் சொன்னாருங்கய்யா. பாண்டியம்மா, உன் புருஷன் உன்னை சும்மா விட்டுட்டு போகல. சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆம்பளை புள்ளைய கூட்டுட்டு போயிருக்கான். அவனை கொண்டு வந்து என் மடியில போடு, பச்சை குத்திடுறேன். நம்ம பரம்பரை தொழிலை செய்ய வேண்டாம். யாருமா நீ? சிரித்த தடுக்கணும்னு துப்பு கொடுத்துட்டு இப்ப புருஷனை பறி கொடுத்துட்டு பாவியா. என் பிள்ளையாவது நல்லவனா வாழ வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா அது கூட இப்ப நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. என் பிள்ளைய திருடனா பாக்குறத விட இப்பவே செத்து போயிடலான்னு முடிவு பண்ணி வந்தேன். உன் நிலைமை மாதிரிதாம்மா என் நிலைமையும். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா உன் குழந்தையோட அழுக சத்தம் என் மனசை மாத்திருச்சு. நீ உன் முடிவை மாத்திக்க. அன்னைக்கு நீ என் சொத்தை காப்பாத்துற, இன்னைக்கு நான் உன் பிள்ளைய காப்பாத்துறேன். பிள்ளைய கொடுமா, நான் அவனை வளர்த்து ஆளாக்குறேன். அன்னைக்கு அவ ஏற்றி வச்ச விளக்குதாம்மா இந்த வீட்டுல எரிஞ்சிட்டு இருக்கு. அவளுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி அவனை மனுஷனாக்கிட்டமா. அந்த நல்லவளோட புள்ளதாம்மா நம்ம ராசைய. மன்னிச்சிடு ராசையா. தாத்தா. ராசையா, நல்லா இருக்கியா? நல்ல நாள் அதுவுமா. அனிதா உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அது விவரம் புரியாத பொண்ணு. நீ அதெல்லாம் உன் மனசுல வச்சுக்காதையா. அது பரவாயில்ல தாத்தா. அனிதா அதை விளையாட்டுத்தனமா பண்ணிருச்சு. நான் தான் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துட்டேன். அந்த கவலையை விட்டு தள்ளுங்க. உங்களுக்காக கீழே நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இடிமண்ணா உங்களுக்கு பயமாச்ச? அதான் இப்ப இடி இடிக்கலையே. இப்ப வேணும்னு தான் கட்டி பிடிச்சேன். என்னங்கடா இது? எளியும் பூனியுமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு என்னடா ரெண்டு ஒண்ணா சேர்ந்து வருதுங்க. ராசையா, ஓடாத ஓடா. என்னடா அது? சைக்கிள். ஏற ரொம்ப கவலைப்படுத்திட்டானே. டேய், சர்வண்டுன்னு பேர் வாங்கி ஆளை பிடிச்சிட்டேடா. சர்வண்ட்னா என்னன்னு தெரியுமா? என்ன? வேலைக்காரன்.
ராசையா ஒரே ஒரு தீக்குச்சியை பொருத்தி பார்த்தா உலகமே தெரியுதுடா. 10 ரூபா கொடுறா. என்னடா பொண்ணு 10 ரூபா கொடுறா. நீயா? நீங்களா? எப்படி இந்த காலத்துல நம்ப முடியல. நீ கிட்ட உள்ள போற இலகின் தாத்தா பணம் கொடுத்துருப்பாரு. அவர் ஒண்ணும் அப்படி சொல்லல. எது அப்ப நாங்க பார்க்க வேணாமா? அவர் பார்த்துட்டு வந்து சொல்லுவாரு. நீ கேட்டுட்டு போய் ஓரமா உட்காரு. போடா. இந்த மாதிரி நான் ரொம்ப கொடூரமானவே இதெல்லாம் இருக்கிறது. அவர் வந்து பார்த்து சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நீ வழங்கியே பண்றா. நீ போ. என்னடா பாப்பா ஓடுது? பாப்பா பையன் ஏதாவது சிலுமிஷம் பண்ணிட்டானா? தம்பி என்னப்பா பண்ண? ஐயோ எப்படி அவனை விடாதீங்கடா, அடிக்கிறா. சூப்பர். அசத்து பள்ளி மேரி இருந்துகிட்டு என்ன ஜம்ப் பண்ணி அடிக்கிறான்ப்பா. ராசையா
சின்ன பையன் விளையாட்டுத்தனமா இருப்பான்னு தப்பு கணக்கு போட்டீங்கல்ல. யாரையுமே சாதாரண நினைச்சிடாதீங்க. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ, இங்க விஷம் இறங்கிடுச்சு, அங்க ஏறிக்குச்சே. அனித்து, அனி 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 பாப்பாக்கு தேல் கொட்டிருச்சு, அதான் பாவம் இருந்துச்சு. ஆமா, அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு வந்துருச்சா? எங்க எவளுக்கு எது கொட்டும் அதை சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு வேலையை காட்டுறியா? அப்பா, ஒரு மனிதாபிமான அடிப்படையில அந்த உதவியை செஞ்சேன். இதே மனிதாபிமானம் ஒரு 90 வயசு கழுவுக்கு தேல் கொட்டா வருமா? கஷ்டம்தான். உன்னை என்னமோ பெருசா நினைச்ச, நீ இப்படி அலைவேன்னு தெரியல. இனிமே என் கண் முன்னால நிக்காத, பாக்காத, பேசாத. பாடலாமா? ஏண்டா முண்டம், ஐடியா சொல்றதுக்கு ஊர் வளர்ச்சி இடமே கிடைக்கல. சீக்கிரம் சொல்றா, ஓடு சுடுது. உனக்காண்டி கீழே சுடுது, எனக்கு இட்லி மாதிரி வெந்துகிட்டு இருக்குடா. டேய், அவ கொல்லிக்கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கா. சொல்ல வேண்டியதை உடனே சொல்றா. கத்தா ஓடு உடைய போகுது. நான் சொல்றத அமைதியா கேளு. நாளை காலையில அனிதாவுக்கு அளவெடுக்க நூர்ஜஹான் வருது. அப்ப நீ என்ன பண்ற, வலது காலை எடுத்து வச்சு அவளுக்கு பதிலா நீ உள்ள வர. எப்படி? சூப்பர் ஐடியாடா. டேய், நீ தாண்டா என் உயிர் நண்பன். அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா. பொண்ணு யார் நீ? அளவெடுக்க வந்திருக்கேன். உன் பேர் என்ன? சரி சரி, அளவிடு. எங்க என்ன இந்த அளவுக்கு கோவம் இருக்கு? அவனை பத்தி பேசாத. இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சா அப்படியே போட்டு நசுக்கிடுவேன். அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? வேலைக்காரிக்கு தேள் கொட்டிடுச்சுன்னு எங்கெங்கயோ தொட்டு சுண்ணாம்பு தடவுறான். இனி என்னென்னமோ செய்யறான். எங்க எவளுக்கு எது கொட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கா. இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் அவனை தான் கூப்பிடுறாங்களா? ஏன் மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு எதுக்கு? அவன் ஏன் போகணும்? அதானே, அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். அவன் மனுஷனே இல்ல. அவன் என்ன, அவன் துரோகி, பன்னி, பிசாசு. நான் அவனை மறந்துருந்தேன். நீ அவன் பேரை சொல்லி என்ன டென்ஷன் ஆகிட்டியே. அவர் அப்படி திட்டாதம்மா. ராசியா ரொம்ப நல்லவரு. இப்படிதான் ஒரு தடவை என்ன பாம்பு கடிச்சிருச்சு. ராசியா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த தெய்வம் தான்மா. அந்த தெய்வத்தை போய் இப்படி கண்ணாப்பு தான் திட்டுமா. நீ சொன்ன ஒவ்வொரு வாக்கியம் கேட்டு என் நெஞ்சு துடிக்குதுமா. அவசரப்பட்ட அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிடாதுமா. உனக்கு அளவெடுக்கணும்னு சொன்ன நூர்ஜான் பேபி நாளைக்கு தான் வராளா? என்ன காரியம் பண்ற? பல்ல எங்க பாக்குற? இங்க பாரு. நாளை காலையில அனிதா தனியா இருக்கும் போது நீ என்ன பண்ற? ஒண்ணுமே புரியலடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. குர்ராக்கார. என்னடா இது? அனித்து.
அனித்து அன்னைக்கு அவளுக்கு தேள் கொட்டுச்சு, அதான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவளுக்கு என்ன கொட்டுச்சு? ஏன் கண் முன்னாலே அவளை கட்ட பிடிக்கிறியா? என்ன தப்பா நினைக்காத அனிதா, உன்னன்னு உணர்ச்சி நினைச்சு. கிளி ஐயோ ஐடியாவா கொடுத்த நில்றா, நிக்க மாட்டேன், ஓடாதடா, ஓடுவேன், புடிச்சுவேண்டா, முடியாது. பக்கத்துல வராத, பக்கத்துல வராத, வராத. ஐயோ அவன் ஒரு சட்டி. அங்க ஓட, அங்க அப்படி போடுறா. கிளி ஓடாதடா. டேய் போற. டேய் கிளி கிளி நான் பிடிங்க, அவளை பிடிங்க. கிளி டேய் டேய் கிளி. அமைதியார் அமைதியார், பொறுமை பொறுமை. டேய் என்ன சார் இவ்வளவு கோவமா அவனை விரட்டுறீங்க? இல்ல சார், நான் ஒரு பொண்ணு நான் அவள இது பண்றதுக்காக இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். சொதப்பிச்சு சார், விட்டுட்டேன் சார். ரெண்டாம் தடவை இவன் கிட்ட ஐடியா கேட்டேன் சார். அவன் மட்டும் கையில கடத்தான அவன் அப்படியே பிச்சு அவன. சார் சார் இருங்க சார், ஆத்திரப்படாத இருங்க சார், நம்ம இருங்க சார். போடா கரோட போடா. டேய் நீ மட்டும் கையில மாட்ட உன் குடல உருவி இழுத்து காட்டிக்கலாம். ஆமா ஐடியா குடுக்குற ஐடியா உன்னை பாத்துக்கறேன்டா. வெக்கம் கேட்டோனே நீ போடா. டேய் 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 நீ எப்படி வந்தாலே என்ன பிடிக்க முடியாது. டேய் போற. டேய் டேய் ஐயோ அப்பா அண்ணா விட்டு. ஐயோ 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 அவன் ஒரு சைக்கிள் வாங்கிட்டானே. இவ்வளவு சொன்ன கேட்டாங்களா? குச்சி மாதிரி வந்துட்டு குடல உருவ போறானா, வேட்டியை கூட உருவ முடியாது. டேய் அவன் சைக்கிள் தூக்கிட்டு போறான்டா. ஐயோ என்ன நம்ம வரப்ப 2 பேர் தான் வந்து ஊரே வர்றா. ஐயா எங்கடா போவ? வீட்டுக்கு சாப்பிட்டு வரணும்ல, நீ வீட்டுக்கு மட்டும் வா. அவன அடி பெரிய இப்ப பந்தாடிக்கும். ஓடிடுற நீ. என்ன மறைக்கிறா? ஏய் என்ன என்னது? இதுக்கெல்லாம் காரணம் கிளிதான் தெரியுமா? நீ என்ன திட்டிட்டியா? நான் அவன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன், அவன் தான் எனக்கு தப்பு தப்பா சொன்னான். அதனால நீ என்ன தப்பு. விசிலடிச்சே குயில். ஓஹோ நல்ல சகுனந்தா. என்னை விட்டு எங்க போற? அசையா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அனிதா கூட கொல். ராசையா வந்துட்டேன் தாத்தா. அதோ சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தாள். சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தாள். எவ்வாவா என்ன ராஜையா? இன்ஜின் சூடாயிடுச்சு போல இருக்கு தாத்தா. என்ன ரத்ன வேலு? வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அதென்ன இங்க நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, இன்ஜின் சூடாகி போச்சுன்னு சொன்னா. அதுக்காக இங்க நிக்கணுமா? பக்கத்துல தான் நம்ம ஜமீன் பங்களா, வாங்க அங்க போலாம். ராசையா நான் வந்துடுறேன் தாத்தா, நீங்க போங்க. தாத்தா உள்ள ஐயாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்க போய் நில்லு போ. கண்ணு தெரியலையா? போய் அந்த பக்கம். ராசையா வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம் தாத்தா? எங்க நீ சொல்லு, உன் கணிப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏன் மிச்சம் மீதி இருக்கிற சொத்துல வேற யாருக்காவது எழுதி வைக்க போறீங்களா? இல்ல வேற ஏதாவது கோயில் கட்ட போறீங்களா? அதுவும் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்களே சொல்லுங்க தாத்தா.
அனிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிட்டேன். என்னப்பா அது? எவனுக்கோ மானாவாரி அள்ளி கொடுத்திருக்கிற, ரத்தன வேலு கணக்குல எக்கச்சக்கமா பணத்தை கொடுத்திருக்கிற, இதெல்லாம் திருப்பி வருமா? திரும்பி வர வேணாம் தாண்டா கொடுத்திருக்கிறேன். அப்ப அவர் அடமான வச்ச நிலத்துக்கும் நீ கொடுத்த பணத்துக்கும் சரியா போச்சுன்னு சொல்ற. நீ அவன் சொத்தை வளைச்சு போடுறதுல நிக்கிற, நான் அவன் பேத்திய வளைச்சு போடலான்னு நினைக்கிறேன். அப்பா இந்த வயசுலயா? டே கூறுகட்ட முண்டம், அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி என்ன அந்த வீட்டுக்கு சம்பந்தி ஆக்க போறேன். உன் மூளை நல்ல வேலை செய்துப்பா. அனிதா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிருக்கம்மா. உன் அழகுக்கு அறிவுக்கு ஏத்த மாதிரி பையன், ஏன் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி சக்கரபாளையம் ஜமீன் குடும்பம். நீ மகாராணி மாதிரி வாழ போறம்மா. பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க 2 பேரும் வெளிநாட்டு. அனிதா, அனிதா, இந்த சொத்து சுகம் இதெல்லாம் என்னை விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போறது நீதானையா. உன்கிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? அனிதாவோட கல்யாணத்தினாலதான் இந்த ஜமீனோட கௌரவம் மறுபடியும் தலநிமிர்ந்து நிக்க போகுது. என் பொண்ணுக்கு நான் எப்படி எல்லாமோ கல்யாணத்தை நடத்தி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டா. அன்னைக்கு இந்த ஜமீனோட கௌரவம் போயிடுச்சு. உறவு முறையில நல்லது கெட்டதுக்கு போற இடத்துல 4 பேர் கூடி யதார்த்தமா பேசி சிரிச்சா கூட என்னை பத்தி தான் பேசி சிரிக்கிறாங்களோன்னு என் நெஞ்சு கூட்டுக்குள்ள உறுத்தும். அன்னைக்கு நான் பெத்த பொண்ணால போன கௌரவம் இன்னைக்கு அவ பெத்த பொண்ணால திரும்ப வர்றத நினைச்சா சந்தோஷமா இருக்கு. மங்களாபுரம் ஜமீனுக்கும் இன்னொரு ஜமீனுக்கும் சம்பந்தம் நடக்க போகுது. அதனால மறுபடியும் சொல்றேன், அந்த கௌரவத்துக்கு எந்த குறையும் வராம இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. என்னது? எதுக்கு எழுப்புன நீங்க? என்ன தூக்கத்துல கனவு கண்டியா? பின்ன யார் எழுப்புனா? எடுக்க வேலை பேசாம படுறா. பத்து கிடப்பா பெத்த ஆத்தாவோட பக்கமா ஏன்டா கம்பால அடிக்கிற? ஏமா நான் இல்லமா அப்பா வட்டாம இருக்கான். எங்க டாலு? யோ எனக்கு கிண்டலா தெரியாம கேக்குறேன். உன்னை என்ன நினைச்சிட்டு மனசுல நீ? நான் தான் உன்னை இப்படி தனியா சந்திக்கணும்னு அப்படி ஒரு கலாட்டா பண்ணி உன்னை இப்படி மேல வர வச்சேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ராணி. ராணியா? இந்த வார்த்தை உன் உதட்டுல இருந்து வருதா இல்ல இதயத்துல இருந்து வருதா? இதயத்துல இருந்து. நான் நம்ப மாட்டேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. எதுக்காக விலகி போற? என் மேல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? தப்பு என் மேலதான். ஆமா, நீ என்ன காதலிக்கிறதுக்கு முன்னால நான் என்ன ஏழையா இருந்தேனா இல்ல சித்தாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேனா? அப்ப இல்லாத தத்துவம் இப்ப ஏன் பிறந்தது? நீ பார்த்த ஜமீன்தார் மாதிரி எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அவங்க எல்லாம் பெருசு இல்ல. எனக்கு நீதான் வேணும். நீதான் வேணும். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம எங்க போற? எந்திரி எந்திரி. அடிக்காதே. என்ன சொல்லுவா? அம்மா மச்சான், ₹1 இருந்தா தருவனல்லங்க. இருந்தா தருவியா? அப்புறம் எதுக்குற சர்ட்? எதுக்கு சர்ட்? எதுக்கு மச்சான் போட்டு அடிக்க பண்ணீங்க? என்ன பிரச்சனை? நீ போய் முதல்ல. என்ன பிரச்சனை? டேய், நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த? நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர்றேன்? சும்மா முன்ன பின்ன தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வெளியே வாங்கி போச்சு, உங்க அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாம்னு வந்தேன். அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது. 50 ரூபா நல்லாதான் வயல இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. 25 ரூபா குறையுதா என்னடா பண்றது? அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தேன். நீங்க இங்க கபடி விளையாண்டுக்கிறீங்க. உங்களை பார்த்தவொடனே ஓடியாட்டாச்சு. நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? இந்தா 25 ரூபா தர்றேன், வாங்கிட்டு வா. இந்த 50 ரூபா போடு, எடுத்துக்க.
மச்சான் ரெடி. டீ சாப்பிடுறியா? டீ இருக்கு. முதல்ல அதை வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான். வணக்கம். உனக்கு இல்ல, அவருக்கு சொன்னேன். ஏன் அலையிற? ஏது மச்சன கோழி வச்சிருக்காரு, நம்ம கடையில் வாங்குறீங்களா? என்னப்பா நம்ம கடை? என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன். 50 ரூபா சொல்லியிருக்கேன் இந்த கோழிய. இதுக்கு தான் சின்ன பசங்களை கடையில் வைக்க கூடாதுங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபாய் கோழி 50 ரூபாய்க்கு வித்திருக்கானே. எங்கிட்ட சில்லறை இல்ல, நான் போய் 5 ரூபாய் கொடுத்துடுறேன். நீ கொடுத்தனுப்ப வேண்டாம். டேய் போட போய் வாங்கிட்டு வா. ஏண்டா உனக்கு ஆள் தரவரும் தெரிய வேண்டாம். இந்தா நீயே இந்த 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு. மச்சான் ஒரு 2 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கவா? கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு வா. பாப்பா உன்னை போய் அடிக்க வந்தேன் பாரு. ரொம்ப கவலைப்படுத்துறானே. மச்சான் 5 ரூபாயில 2 ரூபாய் டிப்ஸ் போக மிச்சம் 3 ரூபாய். இந்தாங்க ஆளுக்கு 1.5 ரூபாய். அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம். மச்சான் இப்பவே மணி 11 மணி ஆகி போச்சு. கோழி வேகிறதுக்கு வேற ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் 8 மணி வண்டிக்காச்சும் ஊருக்கு போவேன். வாங்க போலாம். நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். என்ன மச்சான் என்னென்னமா பேசுறீங்க? இப்போ ஆளுக்கு 25 ரூபாய் போட்டுதானே அந்த கோழியை நம்ம வாங்கணும். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபாய் போக மிச்சம் 5 ரூபாய் கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? அந்த பயலுக்கு 2 ரூபாய் கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபாய். அப்ப 25 ரூபாய் போட்டவனுக்கு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபாய் போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? ஐயோ அம்மா அம்மா கேக்குறியா எங்கன்னு? அம்மா மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான். டேய் உங்க ஆத்தா செகிட்டு உங்க அப்பா உங்க அக்கா உங்க அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு. அந்த 1 ரூபாய் எங்க? மச்சான் சத்தியமா எடுக்கவே இல்ல. நீ ஏதோ கணக்கு தப்பா சொல்ற. தர்றேன்னு சொல்லு, நான் விட்டுறேன். ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. கணக்கு தப்பா சொல்ற மச்சான். நல்லா கூட்டிக்க. நான் கணக்கு தப்பா ஆளவனா கூப்பிட்டு கேளு. கேக்குறேன். ஆமா கடைக்காரன் இங்க வா. என்னங்க? இவங்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? 5 ரூபாய்ங்க. சரி நீ போ. சரிங்க. 5 ரூபாய் வாங்கினியா? ஆமா ஆமா ஆமா. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? டிப்ஸ் 2 ரூபாய். 3 ரூபாய் கொண்டு வந்தீல்ல? ஆமா. 1.5 ரூபாய் 100 ரூபாய் எடுத்துட்டுமல்ல? 23 எவ்வளவு? 23 47. 2 ரூபாய் டிப்ஸையும் கூட்டு. 47 2 49. அந்த 1 ரூபாய் எங்க? எங்க? தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. தர்றேன்னு சொல்லு. ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. எடுக்கலன்றல. எடுக்கலையா? எடுக்கறடா நானு. மச்சான் வாவே போடா லொல்லுவாயா. ஊர்ல இருந்து வர்றப்பே சொன்னாங்க வடக்கு சூலம்னு. எனக்கு வேணும். ஏன் கணக்கான தப்பு? ஏங்க நீங்களே சொல்லுங்க. 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் கூட்டா 49. மீதி 1 ரூபாய் எங்கீங்க? ராஃபியா ஜீப் எடு. எங்க போகணும்? நீதான் என்ன ராணின்னு சொல்லிருக்கியே. ராணி சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. வாமா வா உள்ள வா. வலது காலை எடுத்து வச்சு வான்னு சொல்லுங்க. உள்ள வர. என்னம்மா சொல்ற? நான் இந்த வீட்டுல விளக்கேத்தணும். இந்த வாசல்ல கோலம் போடணும். உங்களை மாதிரியே கண்டாங்கி சேலை கட்டணும். இதெல்லாம் என் ஆசை. ராசையும் உன்னை விரும்புறானா? நேத்து வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க தாத்தா அவசரப்பட்டு எனக்கு கேட்காம ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாரு. உங்க புள்ளைய அந்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. உங்க பிள்ளையால உடனே மனசை மாத்திக்க முடிச்சது. ஆனா என்னால முடியல. நீ பணக்காரிமா. என் பிள்ளை ஏழைன்னு சொல்லி ஆசைக்கு நான் குறுக்க நிக்கல. ஆனா அவன் காவலுக்கு வந்த நாய். அது கட்டிலுக்கு கீழே படுத்துக்கலாம். கட்டிலுக்கு மேல படுத்துக்கிறது நியாயமான நீயே சொல்லு. இவ்வளவு நாள் நான் மனசால அவரோட வாழ்ந்துட்டு இப்ப இன்னொருத்தர் கூட வாழணும்னு சொல்றது நியாயமான உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். யாரோட வாழலான்னு நினைக்கிறதாம ஒரு பொண்ணோட கையில இருக்கு.
யாரோட வாழணுங்கிறது முடிவு பண்றது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. அப்படியே அந்த ஆண்டவன் என் பிள்ளையோட நீ வாழணும்னு முடிவு பண்ணிருந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். உங்ககிட்டயாவது நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு தேடி வந்தேன். அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே என் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன். ராசையா, அன்னைக்கு வானத்துல இருந்து ஒரு தேவதை வந்த கனவு சொன்னேன். அந்த கனவு கனவாவே இருக்கட்டும் ஐயா. நகை திருநாளும் ஒண்ணுதான், பொண்ணு திருநாளும் ஒண்ணுதான். மறுபடியும் சொல்றேன், உன் அப்பன் பேரை எடுத்துறாத, ஐயா பேரை காப்பாத்து. உன் பிள்ளையோட வயசுல தப்பு இருக்கலாமா, ஆனா மனசுல கிடையாது. மாட்டிக்கிட்டியா? ஓடுறியா? ஓடு. ஒரு நாளைக்காவது உன்னை புடிச்சு பச்சை குத்தாம என் உசுர விட மாட்டேன்டா. எனக்கு இங்க நியாயம் சொல்றதுக்கு யாரும் இல்ல. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? நாளைக்கு ராத்திரி ட்ரெயின்ல நாம 2 பேரும் ஊரை விட்டே போறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் திரும்பி வரோம். சரி வா. அப்ப சத்தியம் பண்ணி கொடு, நான் கீழே இறங்கி வரேன். சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். முதல்ல கீழே வா. நான் உன்னோட வர சம்மதிக்கிறேன். ஆனா நீ கட்டின புடவையோட தான் வரணும். நாம பண்றது தப்பா இருந்தாலும் வேற வழியே தெரியல. நாம கல்யாணம் செஞ்சுக்கிட்டு திரும்பி வந்தா தாத்தா நிச்சயமா ஏத்துக்குவாரு. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற? வா போலாம். அனிதா, என்னதெல்லாம்? நான் ஏற்கனவே சொன்னல கட்டின புடவையோட தான் வரணும்னு. ஏன் இவ்வளவு நகையை போட்டு வந்த? முதல்ல ட்ரெயின்ல ஏறு, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் நகைங்களை போட்டு வந்த? ஐயோ, இதெல்லாம் ஏன் நகைங்க? தாத்தாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ட்ரெயின் புறப்பட போது மத்ததெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். அனிதா, நீ செஞ்சது ரொம்ப தப்பு. நம்பிக்கை துரோகிங்கிற பெரிய பழி மட்டும் தான் என் மேல வரப்போகுதுன்னு நினைச்சேன். நகைங்களோட ஓடிட்டாங்கிற திருட்டு பழி என் மேல விட போகுது. இப்ப வர புரியலையா? முடியாது. என்ன விளையாடுறியா? விடிஞ்சா நிச்சயதார்த்தம் தெரியும்ல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தாத்தா எனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. எப்படி எல்லாம் பிரம்மாண்டமா என் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு கூட ஓடி வரேன்னு அதை புரிஞ்சுக்காம ஒரு சின்ன விஷயத்தை ஏன் பெருசு பண்ற? ஓடி போறதுங்கிறது உங்க குடும்பத்துக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. உன் அம்மா கூட ஓடி போனவதானே? ஆமா, எங்க அம்மா ஓடி போனவதா. ஆனா உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவனோட ஓடி போக முடிவு செஞ்ச என்ன மாதிரி கிறுக்கி இல்ல. ஒரு பட்டாளத்துக்காரனை காதலிச்சு கை பிடிச்சவ எங்க அம்மா. எங்க அப்பா யுத்தத்துல செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எங்க அம்மா தான் உயிரை விட்டு காதல கௌரவப்படுத்தினவ. அப்படிப்பட்ட எங்க அம்மாவை பத்தி பேச யோகிதா உனக்கு இல்ல. எங்க தாத்தா உங்க அம்மாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையில உன் மேல எனக்கு காதல் வந்துச்சு. ஆனா நீ எங்க அம்மாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையில அந்த காதல் செத்துருச்சு. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட. டேய், என்னடா இது? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? டேய் நில்றா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா அப்படி நடந்துகிட்ட? நான் அப்படி நடந்துக்கலனா தாத்தாவோட மானம் கௌரவம் எல்லாம் போயிடும்டா. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. நீ அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சது பொய்யா?
பொய்யும் இல்ல நிஜமும் இல்ல, எல்லாமே கனவுதான்டா. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன்டா. தப்பு பண்ணிட்டடா. ஏய், நீ யாரா? நான் கிளிடா. சரிடா, எனக்கு என்ன வேணும்? உன்னோட உயிர் நண்பன். நீ உண்மையிலேயே உயிர் நண்பனா இருந்தா இங்க நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. மாப்பிள்ள அழகா இருக்கார்ல? ஐயா, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? Grandpa, does he mean the dowry? பாப்பா என்ன சொல்லுது? சின்ன பாப்பா வரதட்சணையான்னு கேக்குது. நான் அதெல்லாம் வாங்க மாட்டேம்மா. நீங்க வரதட்சணை வேணான்னு சொல்றது என்ன கௌரவப்படுத்துறதுக்காக இருக்கலாம். ஆனா என் பேத்திக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறத வச்சுதான் இருக்குது இந்த சுத்துப்பட்டி கிராமத்துல ஏன் கௌரவம். பரம்பரையா இந்த குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டிட்டு இருக்க அந்த விலை மதிப்பில்லாத மங்களாபுரம் வைரமாலைய ஏன் பேத்திக்கு போட்டு அனுப்ப போறேன். தோட்டம் துறவு சொத்து பத்து கொடுக்கறது எல்லாருக்கும் வழக்கம். அது எல்லாத்தையும் விட உங்க பரம்பரையே கௌரவப்படுத்துற அந்த மங்களாபுரம் வைரமாலையை போட்டு அனுப்புறீங்களே, அது எங்களுக்கு கௌரவம். அப்ப தட்டம் மாத்திக்கலாங்களா? மாத்திக்கலாம். அப்புறம் என்ன, நல்ல நாளா பார்த்து தேதியை குறிச்சிருங்க. நம்ம பையனுக்கு வர 25ஆம் தேதி விசா முடிய போகுது. 23ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு கல்யாணம். 23ஆம் தேதியா? ஏன் அந்த தேதியில உங்களுக்கு ஏதாவது? ஒண்ணு இல்ல வச்சுக்குவோம். நம்ம கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் லண்டன் புறப்படுறோம். உனக்கு பாஸ்போர்ட் விசா அரேஞ்ச் பண்றதுக்கு நான் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறேன். சைன் பண்ணி அனுப்பு. இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே? யார் இவன்? Servant. என் பேத்திக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்க. நான் உங்ககிட்ட அடகு வச்சிருக்கிற அந்த வைரமாலை எங்க ஜமீனுக்கு பரம்பரை சொத்துன்னு உனக்கு நல்லா தெரியும். அதை அவ கல்யாணத்துக்கு போட்டு அனுப்புறதா வாக்கு கொடுத்திருக்க. இந்த பத்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வைரமாலையை திருப்பி கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவேன். ரத்னவேலு, நீங்க சொல்றது நியாயம்தான். கௌரவ பிரச்சனை தான். விலை மதிக்க முடியாத நகையாச்சேன்னு நானும் கணக்கு பார்க்காம காசு கொடுத்துட்டேன். இப்ப வெறும் நிலத்து பத்திரத்தை கொடுத்துட்டு நகையை கேட்டா அது கட்டுப்படி ஆகாத. இப்படி சொன்னா எப்படி ராமசாமி? சரி, நான் வேற மாதிரி சொல்றேன். அது உங்களுக்கு ஒத்து வருதா பாப்போம். உங்க நகை எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி உங்க பேத்தி என் வீட்டு மருமகளை ஆயிட்டான்னு வச்சுங்க. நீங்க கடனும் அடைக்க வேணாம், கௌரவத்தையும் இழக்க வேணாம். இந்த பார் ராமசாமி, இந்த மங்களாபுரம் ஜமீனுக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்குற அளவுக்கு உனக்கு வசதி இருக்கலாம். ஆனா தோள் மேல கை போட்டு சம்பந்தம் பேசுற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. அப்ப வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போயா. தராதரம் தெரியாம குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்ட பாரு, அது என் தப்புதான். டேய், நான் வாழ்ந்து கெட்டவன் இல்லடா, கொடுத்து வாழ்ந்தவன். நகை எடுத்து வை, பணத்தோட வர்றேன். $200 செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அந்த ₹1 அவன்கிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது. இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது. நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம். வண்டி அடியா. ஏன்னா எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, என்ன புதுசா அப்படி? அதை ஏயா கேக்குற? எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வலை போட்டு தெளிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்போ ஓம்புடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல, என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய, என்ன பண்ண போற? எது? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எதிர்றா. டேய், இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா, இப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. வேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா, சோத்த விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. என்ன கூடையா? கூடையாடு எடுக்க மாட்டியா? அந்த ₹1 என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எடுக்கல. எடுக்கல 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 எடுக்கல. $200 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன்.
மறுபடியும் வருவேன். அந்த ஒரு ரூபாயை வாங்காம போட மாட்டேன். என்ன ஏனே அண்ணே, யாருன்னு அவரு? வந்தாரு, இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலைன்றீங்க. என்ன பிரச்சனைனே? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே, மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தன்னை கவலை குறைங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டோம். தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. ராசையா, நீயும் சாப்பிடுறியா? இன்னைக்கு என்னடி குழம்பு? உனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாடு குழம்பு கொண்டாந்துருக்கேன். கருவாட்டு குழம்பு என் மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? சமைக்கும் போது சுட்டுடுச்சு. நீ சாப்பிட்டா சரியா போயிடும். இது இல்ல, இத. அது சரி, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க? ரொம்ப நேரமா. எனக்காக எவ்வளவு வருஷம் ஆனாலும் காத்திருப்பியா? நீ கிழவி ஆடுவியே. நீயும் தான் கிழவன் ஆடுவ. கன்றமாணிக்கம் முத்துக்கோணர் பரம்பரைங்க. ஐயா தான் நம்ம நிலத்தை வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காருங்க. ரொம்ப நல்லது. கல்யாணம் வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் புரோக்கர் சொல்லிட்டாருங்க. வர்ற புதன்கிழமையே பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஒரு ரூபாய்க்காக மச்சாங்கிட்ட மாட்டிட்டு முழிச்ச நீ இனிமேல் தப்பிச்சுக்கலாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வெளியே வா மகனே, நல்ல காலம் பிறக்குது மகனே உனக்கு. குடுகுடுப்புக்காரே, உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இல்லைன்னா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா? ஈவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். தயங்காம வா மகனே, இன்னையில இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மச்சாங்கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது. அதே பிரச்சனைதான். நீங்க சொன்ன அதே மச்சான் தான் ஏன் மச்சான். அவன் எப்படியாச்சும் சாகணும். அந்த கணக்கு தெரியாத கவ்வாதியோட அந்த கண்ணு இல்ல, அந்த கண்ணு, இந்த கண்ணு ரெண்டு பிதுங்கி சாகணும். அது மட்டும் இல்ல, இந்த நாக்கு இல்ல, இந்த நாக்கு, இந்த நாக்கு சாட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும். அது போக இந்த காது, இந்த மூக்கு, வாயி, இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும். அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும். இதுக்கு எவ்வளவு செலவானா? மச்சான், எப்படி சாகணும் நானே? அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷன் ரத்தமா கக்கி சாகணுமா நானே? மச்சான், நான் சும்மா ஒரு உறவு முறைய வச்சு சொன்னேன். என்னாச்சு அந்த ஒரு ரூபா? என்னாச்சு? நான் எடுக்கலையே. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. சத்தியப்படி எடுக்கல. சத்தியம் சொல்லுயா? என்ன தப்பு செஞ்சா? அது அவங்கிட்டே கேளுங்க. மாறு வருஷம் போட்டாவது அந்த ஒரு ரூபாய் வாங்காம விட மாட்டேன்டா. ஐயோ, இச்சமா போட்டு அடிக்கிறான் ஐயா. ஐயோ, அவன் கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் ரத்த வரும்னு நான் ஆசைப்பட்டனே. இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஏன்பா, ஏன் இப்படி அடிச்சாரு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அடிச்சுட்டு போனாரு? என்னைய கேக்குறீங்களா? இப்ப உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. அது ஒரு கோழியோட கதை. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த ஒரு ரூபாய் எங்க? நீங்களாவது சொல்லுங்க, அந்த ஒரு ரூபாய் எங்க? அட பாவிகளா, ஒரு ரூபாய் எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டீங்களா? உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே. பாத்துட்டீங்களா? இதெல்லாம் ரத்தினவேலு என்கிட்ட அடகு வச்ச நிலத்தோட பத்திரங்க. இதெல்லாம் என்கிட்ட அடகு வச்சவரு
விக்கிற நிலத்துக்கு மட்டும் என் வெளியூர்ல ஆள் தேடணும். அதானே உங்ககிட்டே வித்திருக்கலாமே. அங்கதான் சிக்கலே இருக்குது. வில்லங்க இருக்கிறதுனால தான் நான் வேணாயிட்டேன். நீங்க இப்ப விலை பேசி இருக்கிறதெல்லாம் கோயில் சொத்து. அதனாலதான் ரத்னவேலு வெளியூர்ல இருக்கிற உங்ககிட்ட விலை பேச வந்திருக்கிறாரு. அது என்னமோ தெரியலீங்க, திடீர்னு சேதுராம வார்த்தை மாத்தி பேசுறாருங்க ஐயா. ஏப்பா அவர்கிட்ட பணங்கன்னு இல்லையா? ஐயா, அவர் என்கிட்ட பேசின தோரணையை பார்க்கும்போது யாரோ நடுவுல புந்து அவர் மனசை கலைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. அவரை விடுங்க ஐயா, நம்ம பானாமுனா செட்டியாருக்கு நம்ம நிலத்தை பிடிச்சிருக்கு. ஐயா கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா 10 நாள்ல பணத்தை நான் வாங்கி தரேங்க ஐயா. சரி, முடிச்சுக்க சொல்லு. ஏய், என்னது? சாரி. என்னது சாரியா? மண்ணாங்கட்டி சாரி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி வரையா? நீ என்கிட்ட இப்படி நடந்துகிட்டத யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அதை நீ எப்பவும் தாண்டாத. முத்த கொடுக்குற இடமா அது? என்கிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை தெரிஞ்சுக்கோ. யார் எது கொடுத்தாலும் நான் வச்சுக்க மாட்டேன், திருப்பி கொடுத்துருவேன். பொண்ணு மாப்பிளைக்கு தேவையான நகநட்டு, பட்டுப்புடவை, வேட்டி, சீர்சனம் எல்லாம் இங்க இருக்கு. சம்பந்தி அம்மா தான் என் பேத்திக்கு தாய் ஸ்தானத்துல இருந்து எல்லாம் நடத்தி வைக்கணும். அந்த மங்களாபுரம் வைரமாலை நான் சொன்னபடி மங்களாபுரம் வைரமாலை இந்த பெட்டியில இருக்கு. நீங்க
நான் நல்லவனா இருக்கும் போதுல என்ன பச்சை குத்திக்கோன்னு சொன்னியே, இப்ப நான் திருடன் ஆயிட்டேன். எனக்கு பச்சை குத்து தாத்தா. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு மட்டும் நான் ஏன் குறை வைக்கணும்? அதான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். எனக்கு பச்சை குத்த கூடாதுன்னு சத்து போயிட்டியா தாத்தா? தாத்தா நீயே தோத்து போயிட்ட, தோத்து போயிட்ட. பாவி பாவி மகனே, நீ எப்படி ஆகக்கூடாதுன்னு நினைச்சேனோ அப்படி ஆயிட்டியடா பாவி. அப்பா புத்திய நீ காட்டிடியடா பாவி மகனே. உன்ன படனி அந்த ஐயாவுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? இவன் தான் சார் திருநது. ஆமா சார், இவன் தான் சார். நீ பாண்டியமா இல்ல? பாவி, திருட புள்ள திருடங்கிறது நிரூபிச்சுட்டு இனிமே உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன். போடா. திருநியாடா? ஆமா. நகை எங்கடா? சொல்ல மாட்டேன். என்ன நெஞ்சல் கண்ட உனக்கு? ஐயா ஐயா, நம்ம ராசையாவை திருடு சொல்லி உங்க ஆத்தாலே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருச்சியா? ராசையாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா? ஆமையா ஐயா, தங்கத்துக்கு வைரத்துக்கு ஆசைப்படுறவே இல்லையா நம்ம ராசையா? உங்க கடைசி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக தன்னோட முதல் ஆசையை குழி தோண்டி புதைச்சவையா ராசையா? ஐயா, இப்போ ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். அனிதா அவனை காதலிச்சான். 2 பேருமா சேர்ந்து இந்த ஊரை விட்டு ஓடிடலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்படி ஓடி போனா தாய போல பிள்ளையும் பண்ணிட்டாலேன்னு 4 பேர் பேசி, அதனால உங்க கௌரவம் கெட்டு போயிருமேங்கிற ஒரே காரணத்துக்காக அனிதா கிட்ட கெட்டவனா நடிச்சு இந்த வீட்டுல கெட்டி மனம் கொட்ட வைக்க நினைச்ச தெய்வம் ஞான மராசையா. அவளா யாத்திரட சொல்லுங்க, அவளா யாத்திரட. தாத்தால அவனை திருடன்னு சொல்லும் போது நீ யாருடா வக்காலத்துவாங்க? அவன் யாருன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அன்னைக்கு வைர மாலையை போட்டுக்கிட்ட ஸ்டேஷனுக்கு வரலங்கிறதுக்காக என்னை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டான். இப்ப கூட என்ன பழி வாங்கறதுக்காகத்தான் அந்த வைர மாலையை திருடிட்டு ஓடி இருக்கான். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ நினைக்கிறது மாதிரி இல்லம்மா நம்ம ராசையா. இந்த குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக அவன் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? ரத்னவேலு, இந்த சால்வை உனக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த சால்வை உனக்கு ஞாபகம் இருந்தா வைரமாலையும் உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். அப்படி வைரமாலை ஞாபகத்துக்கு வந்தா அதை வாங்கறதுக்காக நீ என்கிட்ட வந்திருக்கணும். ஏண்டா வரலன்னு யோசிச்சு பார்த்தா வேற ஏதாவது வைரமாலை மாத்தி போட்டிருப்பியோன்னு தோணுது. நாளை காலையில உன் கௌரவத்தை நான் உரசி பார்க்க போறேன். கல்யாண பந்தலுக்கு வந்து யாருகிட்ட இருக்கிற வைரமாலை அசல் வைரமாலைன்னு தெரிஞ்சுக்க போறேன். என்ன தாத்தா, ஏன் தாத்தா இப்படி பண்ணீங்க? சொல்றப்பா, அனிதாவுக்கு சீதனமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்த வைரமால அசல் இல்லப்பா, போலி. கும்பாபிஷேகத்துக்காக அடகு வச்ச வைரமாலைய என்னால திருப்ப முடியல. போலி வைரமாலையை ஒரு வாரத்துக்கு வச்சு சமாளிச்சுட்டா பணம் வந்ததும் உண்மையான வைரமாலையை அனிதாவுக்கு திருப்பி கொடுத்துடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த தங்கப்பல் ராமசாமி என் கௌரவத்துக்கு கெடு வச்சிட்டான்.
நாளைக்கு காலையில அனிதாவோட கழுத்துல இருக்கிற வைரமால போலின்னு நிரூபிச்சு அவ கல்யாணம் நின்னு போய் என் கௌரவம் போறதை விட அதுக்கு முன்னாடியே இந்த உசுரை விட்டுலான்னு தாயா இந்த முடிவுக்கு வந்தேன். தாத்தா, இதுக்கு வேற வழியே தெரியலையா? தெரியலப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். அந்த நகை இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொறுப்புல இருக்கு. கவலைப்படுங்க தாத்தா, நாளைக்கு அந்த நகை அங்க இருக்காது. உங்க மானம் போறது என் உசுறு போற மாதிரி. உங்க ஆசைப்படி அனிதாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ராசையா, நான் பாத்துக்கிறேன். எல்லாருடைய மனசுல இருக்கிற ராசையா உன் மனசுல இருக்கிறான்னு எனக்கு தெரியாம போச்சுமா. இனிமே இந்த கல்யாணத்துக்கு எப்படி தாத்தா? சரி விடுங்க சம்பந்தி, திருடனையே பிடிச்சாச்சு, நகை எங்க போயிட போகுது? சரி சரி, பொண்ணு அலங்காரம் பண்ண அனுப்புங்க. சரிம்மா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. என் கண்ணில்ல வாடா என் ராசாத்தி. வாமா வா. பாண்டியம்மா, உனக்கு உன் பிள்ளைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் ராசையா கிட்ட ஐயாவோட கௌரவத்தை காப்பாத்துறதா உன் கடமைன்னு சொல்லிருந்தேன். அவனும் அதேதான் செஞ்சிருக்கான். நானே என் முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமே அவன் முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்னு தெரியலையே. அவன் பத்தியே நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியது பாருங்க. எழுந்துடுறான் போதும். முகூர்த்த நேரத்துல இவன் வேற டென்ஷன். என்னடா பாக்குற? தாலி கட்ட வேண்டியவை இங்க இருக்கானேன்னா, தாலி கட்டுறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லடா, பழகி போன விஷயம்தான். அந்த வைரமாலை தான் எனக்கு புதுசு. சொல்லு, எங்கடா அந்த வைரமாலை? சரி ராசு, இத பாரு, நீயும் அந்த பொண்ணும் பழகுனது, ஊர் சுத்தினது எல்லா கதையும் எனக்கு தெரியண்டா. அதையும் மீறி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஏன் 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 சொல்லு? எல்லாம் அந்த வைரமாலைக்காகத்தான். நான் அந்த பொண்ணோட லண்டன் போறனோ இல்லையோ, அந்த வைரமாலையோட கண்டிப்பா போய் ஆகணும். சொல்லு, என்னடா அந்த வைரமாலை? சொல்லு கோபம் வருதா? என்ன அடிக்கணுமா? அடி, என்ன அடி. கவனிக்கடா. சின்ன பையன் விளையாட்டுத்தனமா இருப்பேன் நினைச்சிட்டியா? இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்.
द्रवन्दे राजा वरुणो द्रवन्दे वो बृहस्पतिः द्रवन्त इन्द्रश्चाग्निं च राष्ट्रं दारयतां द्रवम् ॐ इन्द्राय नमः इन्द्राय स्वाहा वरुणाय नमः वरुणाय स्वाहा वायवे नमः वायवे स्वाहा आपले अर्जुना அவனே கேளுங்க. உயரமலுக்கு ஆசைப்பட்டுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சேன். இதுக்கு முன்னாலே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா, இப்படி ஒரு பையனை பெற்றதுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். தெரியாம ஏற்பாடு செஞ்சுட்டேன். உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்ல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருங்க. வர்றேன் ஐயா. ராசையா, நானும் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. வயசுல பெரியவ சொல்றேன். முகூர்த்தம் முடியறதுக்கு முன்னால ஊர் சனங்க முன்னாடி அனிதா கிடத்துல தாலியை கட்டிடுப்பா. என்னடா யோசிக்கிற? நீ அனிதாவும் காதலிச்சது தாத்தாவுக்கு தெரியும். அனிதாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரன், சர்வன் தான். என்ன அப்படி பாக்குற? நீ ஆசைப்பட்ட மாதிரியே கட்ட பொறையோட வந்திருக்க. இதுக்குதான் இந்த கலாட்டவா? எல்லாரும் பயந்துட்டாங்க. எல்லாம் உன்னாலதான். மஸ்தானா மஸ்தானா நீதான் எனக்கு மஸ்தானா. எஸ்தானா எஸ்தானா கேள்விக்கு பதிலே எஸ்தானா. பித்தானா பித்தானா மேல பித்தானா தப்பானா தப்பா